தாம்பரம் அருகே பெருங்களத்தூரில் 4 லட்சம் ரூபாய் கூலிப்படை அமைத்து உயிருக்கு சேதமின்றி கணவனின் கால்களை உடைத்த மனைவி போலீசாரிடம் சிக்கியிருக்கிறார். சிசிடிவி காட்சிகள் வெளியான நிலையில் கூலிப்படை கும்பல் கொத்தாக சிக்கியது எப்படி? என் புருஷன் காலை மட்டும் உடைச்சிருங்க, உசுரை மட்டும் உடம்புல விட்டுருங்கய்யா என பணம் கொடுத்து கூலிப்படையை செட்டிங் செய்த பாசக்கார மனைவி இவர்தான். கொடுத்த வேலையை கச்சிதமாக அரங்கேற்ற வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்தோடு கண்ணும் கருத்துமாக கால்களை மட்டும் குறிவார்த்து சரமாரியாக தாக்கிய கூலிப்படை சுல்லான்களின் பகீர் சிசிடிவி காட்சிகள் தான் இவை. கட்டிய கணவரின் கால்களை உடைத்து கதம் செய்த மனைவி கூலிப்படை கும்பலோடு சிக்கியது எப்படி? சென்னை தாம்பரம் அடுத்த வெங்கம்பாக்கம் பகுதியில் வசித்து வருபவர் 42 வயதான தாமோதரன். இவர் 12 வருடங்களுக்கு முன்பு வசந்தா என்ற பெண்ணை திருமணம் செய்து கொண்டார். இவர்களுக்கு 11 வயதில் கவிதரன் என்ற மகன் இருக்கிறார். 6 வருடங்களுக்கு முன்பு ஆட்டோவில் கடைக்கு செல்வதாக கூறிவிட்டு சென்ற வசந்தா அதன் பிறகு வீடு திரும்பவில்லை. பல்வேறு இடங்களிலும் தேடிய போதும் வசந்தா கிடைக்கவில்லை. இந்த சூழலில்தான் வசந்தாவுக்கு ஆட்டோ ஓட்டுநருடன் பழக்கம் ஏற்பட்டு அவருடன் சென்றுவிட்டது தெரிய வந்தது. கணவன் மற்றும் 5 வயது குழந்தையை விட்டுவிட்டு ஆட்டோ ஓட்டுநரை திருமணம் செய்து கொண்டு வெள்ளியம்பாக்கம் அடுத்த உரத்தூரில் வசித்து வந்திருக்கிறார் வசந்தா. தாமோதரன் பலமுறை மனைவி இருக்கும் இடத்திற்கே நேரில் சென்று காலில் விழுந்து கதறி வீட்டிற்கு வருமாறு அழைத்தும் அவர் வரவில்லை. இதனால் மன உளைச்சலுக்கு ஆளான தாமோதரன் கடந்த 6 ஆண்டுகளாக மகனுடன் வெங்கம்பாக்கத்தில் தனியாக வசித்து வந்துள்ளார். இந்த சூழலில் 1 வருடத்திற்கு முன்பு கணவன் தாமோதரனை தேடி வந்த வசந்தா தன் மகனை தன்னுடன் அனுப்பி வைக்குமாறு கேட்டிருக்கிறார். அதை கேட்டு ஆத்திரமடைந்த தாமோதரன், எனக்கு துரோகம் செய்த உன்னோடு என் மகனை அனுப்ப முடியாது என திட்டவட்டமாக கூறி அனுப்பியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த வசந்தா கணவனின் கை கால்களை முறித்தாவது தனது மகனை கூட்டிச் சென்று விட வேண்டும் என்று திட்டம் போட்டுள்ளார். இதற்காக கொலை குற்ற வழக்கில் பலமுறை சிறைக்கு சென்று வெளியில் வந்த பொன்மணி என்பவரை சந்தித்த வசந்தா தனது கணவனின் காலை மட்டும் உடைத்து விடுமாறு கூறி 4 லட்சம் ரூபாய் பேரம் பேசி 3.5 லட்சம் ரூபாய் கொடுத்துள்ளார். பணத்தை பெற்ற பொன்மணி இந்த டீலிங்கை நிறைவேற்ற பரத் மற்றும் அகஸ்டின் ஆகிய இருவரை நியமித்திருக்கிறார். இந்நிலையில் 2 மாதங்களுக்கு முன்பு இருவரும் இருசக்கர வாகனத்தில் தாமோதரனை தேடி கையில் இரும்பு பேஸ்பால் பேட்டுடன் சென்றிருக்கின்றனர். செல்போனில் அவரை தொடர்பு கொண்ட அவர்கள், நீங்கள் ஆர்டர் செய்த பொருளை கொண்டு வருகிறோம், உங்கள் முகவரியை கூறுங்கள் என்று டெலிவரி பாய் போல விசாரித்துள்ளனர். உடனே தாமோதரன் அவரது முகவரியை தெளிவாக கொடுத்துள்ளார். உடனே அங்கு சென்ற இளைஞர்கள் இருவரும் தாமோதரனை விரட்டி தாக்க ஆரம்பித்தனர். ஒருவர் தாமோதரனை கீழே தள்ளிவிட்டு கைகளை பிடித்து கொள்ள, மற்றொருவர் பேஸ்பால் மட்டையை எடுத்து கால்களை குறிவைத்து தாறுமாறாக தாக்குதல் நடத்தியிருக்கிறார். அதிலும் வலது காலை குறிவைத்து தாக்கியதில் தாமோதரனுக்கு எலும்பு முறிவு ஏற்பட்டிருக்கிறது. தாமோதரனின் அலறல் சத்தம் கேட்டு ஓடி வந்த அவரது தாய் இருவரையும் அடிக்க வேண்டாம் என கையெடுத்து கும்பிட்டு கதறியிருக்கிறார். அப்போது வயதான மூதாட்டி என்றும் பாராமல் மூதாட்டியை அந்த கூலிப்படையினர் தள்ளிவிட்டு தாமோதரனை சரமாரியாக தாக்கியுள்ளனர். இதனை பார்த்த அக்கம் பக்கத்தினர் அங்கு ஓடிவர அவர்கள் இருவரும் பைக்கில் ஏறி தப்பித்துச் சென்றனர். அப்பகுதி மக்கள் தாமோதரனை மீட்டு தாம்பரம் அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். தகவல் அறிந்து வந்த பீர்க்கங்கரணை போலீசார் குற்றவாளிகளை பிடிக்க தேடுதல் வேட்டையில் இறங்கினர். குற்றவாளிகளின் வீடுகளை தேடி பிடித்து சென்றபோது இருவரும் தப்பித்துச் சென்று தலைமறைவானதால் கடந்த 2 மாதங்களாக தேடுதல் வேட்டையை தொடர்ந்து வந்தனர். இந்நிலையில் தீவிரமாக கண்காணித்து வந்த போலீசார் 2 மாதங்களுக்கு பிறகு இருவரையும் அதிரடியாக கைது செய்தனர். அவர்களுக்கு 1,20,000 ரூபாய் பொன்மணி கொடுத்தது விசாரணையில் தெரிய வந்தது. இதில் முக்கிய குற்றவாளியான அகஸ்டின் பைக்கிலிருந்து விழுந்து காலை உடைத்து கொண்டதால் எப்பொழுது வந்தாலும் கைது செய்யலாம் என எழுதி வாங்கி கொண்டு 41 என்ற பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து வீட்டிற்கு அனுப்பி வைத்தனர். மற்றொரு குற்றவாளியான பரத், தாமோதரனின் மனைவி வசந்தா
கூலிப்படை தலைவன் பொன்மணி ஆகியோரை போலீசார் கைது செய்து வழக்கு பதிவு செய்து நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்.